பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான விரத நாள். இந்த ஜூன் மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு முக்கியமான பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நம்ம கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த தேய்பிறையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷம், ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் ரொம்பவே அபூர்வமானது. கட்டாயமாக சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று தான் இந்த பிரதோஷ விரதம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தோன்னா 2 முறை வரும் பிரதோஷம். இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஜூன் மாத 23ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட கிருஷ்ண பட்சத்தில் வரும் இந்த பிரதோஷ விரதம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவதால் இதை சோமவார பிரதோஷம் அப்படின்னு, அபூர்வமான பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது செல்வம் பெருகுவதற்காகவும் அமைதி நிலவுவதற்காகவும் மிக மிக அபூர்வமான ஒரு பிரதோஷம் அப்படின்னும், ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதியில் பிரதோஷம் விரதம் வருது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும், ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை சனி பிரதோஷம் எப்படி கிடைப்பதற்கு அரிய பலன்களை தரக்கூடிய முக்கிய பிரதோஷமோ, அதே போல் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோமவார பிரதோஷமும் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கும் சந்திரனுக்கும் உரிய திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா ஜூன் மாதத்தில் சோமவார பிரதோஷம்